ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிராமி கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தீபாவோட கழுத்தை பார்த்துட்டு என்னம்மா மஞ்சள் கயிறு கட்டிகிட்டு இருக்க, தாலி செயின் எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபாவும் பார்த்தீங்கன்னா அபிராமிக்காக தாலி செயினை கழட்டி வச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி, நீ எனக்கு மருமகளாக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட தீபா, என்ன அத்தை பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி கார்த்திக் தீபா கழுத்தில் நீ அந்த தாலி செயினை சீக்கிரமாகவே போடணும், அதுக்கான ஏற்பாடெலாம் நீ பண்ணுப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அருணாச்சலம் வருவாங்க. ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து அபிராமியை பார்த்துட்டு இருப்பாங்க. அபிராமி அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் ஒல்லி ஆகிட்டீங்க, சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அபிராமி, நீ கண் முழிச்சிட்டல, எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனந்த் அவங்க அம்மா கிட்டே, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்வாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஆனந்த், நான் மன்னிக்கக்கூடாது, உன்னை மீனாட்சி தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே மீனாட்சி, அத்தை நீங்களே வந்து மன்னிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அபிராமி வந்து ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, என்ன நான் இல்லாமல் 2 பேரும் சண்டை போடாமல் இருந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, என்னை அவரை அடிச்சுட்டார் அத்தை ஒரு வாட்டி அப்படின்வாங்க. உடனே அபிராமி அருணை பார்த்துட்டு, பொண்ணுங்க மேலே கை நீட்டுறது என்ன பழக்கம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுட்டு, என்னை சீக்கிரமாகவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு வந்தாலே குணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக், நான் டாக்டர்கிட்ட பேசி பார்க்குறேம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அருணாச்சலம், சரி அபிராமி, நீ வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வா, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அபிராமி வந்து கார்த்திக் கிட்ட, தீபா அந்த தாலி செயினை கழட்டி வச்சதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்கள் கல்யாணத்தை நான் என் கண்ணால் பார்க்கவே இல்லை, அதனால் கூட தீபா இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், சீக்கிரமாக அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணு அப்படின்வாங்க. அதுக்கு கார்த்திக், அம்மா நீங்கள் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுமா, ஏன்னா எனக்காக நீங்கள் எல்லாமே செஞ்சுருக்கீங்க, கண்டிப்பாக இதையும் நான் பண்ணிடுறேம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அபிராமியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ரியா வந்துட்டு, ஏ ராஜேஸ்வரி, நான் வந்துட்டு செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கியா, நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறேன் பாரு அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்த்திக், அருண், ஆனந்த் 3 பேருமே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மாவை சீக்கிரமாகவே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வா அப்படின்னு வந்து ஆனந்த் சொல்லுவாங்க. அதுக்கு கார்த்திக், அந்த ரியா வந்து வெளியே இருக்கா, அம்மாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவ அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் நம்ம அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ரியா இப்போ வரைக்கும் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியவே இல்லைன்னு ஆனந்த் சொல்லும்போது, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரியா ஆனந்த் நம்பருக்கு கூப்பிடுவாங்க. ஆனந்த் வந்துட்டு, அவளே கூப்பிடுறா, நம்ம அவளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக், நீ உடனே அவசரப்படாத, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து பேசு, அதுவும் இல்லாமல் உடனே எதுக்குமே ஒத்துக்காத, கொஞ்சம் யோசித்து எல்லாத்துக்குமே பண்ணு அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்த், எனக்கு அவளை நினச்சாலே அவ்வளோ ஆத்திரமாக வருது, அவள் மட்டும் என் கையில் மாட்டினான்னு வச்சுக்கேன், அவளை கத்தியாலே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக், இப்படி அவசரப்பட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம், அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த் ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு, இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ண அப்படின்வாங்க. ரியா ஆனந்த் கிட்டே, நான் உன்னை பார்த்து தனியாக பேசணும் அப்படின்வாங்க. என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட ஒய்ஃபோட அக்கா பசங்க 2 பேரும் ஊட்டி கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரையும் உங்கள் அம்மாவை என்ன பண்ணணும் அதே மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்த், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை, குழந்தைங்கள போயிட்டு சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தான் அன்னைக்கு அந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு தெரியுமா, நீ மட்டும் என்னை வேண்டாம்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது, நம்மளும் சந்தோஷமாக வாழலாம், எனக்கு வந்து நான் உன்னோட மனைவியாக அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வரணும், அதனால் நீ என்ன அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்த், உன்னால் தாண்டி எங்கள் அம்மாவோட கல்யாண நாள் அதுவுமே இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு வந்தது, நான் வந்து உன்னை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்ற மாதிரி நீ பேசுறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட ரியா வந்துட்டு, பின்ன வேற என்ன, யோசிச்சு பாரு ஆனந்த், எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது, உன் தம்பி கார்த்திக் மேலே தான், அவனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தனே, அவன் சொன்னான்றதுக்காக நீ என்னை விட்டுட்டு போயிருக்க கூடாதுல, காலேஜ் டேஸ்லேருந்து நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதை பற்றி நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம நீ உன்னோட ஒய்ஃப் பின்னாடியே போயிட்ட பற்றியா, அதனால் தயவு செஞ்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம், எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, நான் உன் கூட சேர்ந்து வாழணும், சொத்தை கூட நான் என் பேரில் எழுதியிருக்கலாம், ஆனால் நான் உன்னோட பேரில் தானே எழுதி வாங்க சொன்னேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு, எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுறேன் பாருடி சொல்லிட்டு கத்தி எடுத்து ரியாவை குத்த போவாங்க. ரியா வந்துட்டு, வேணாம் ஆனந்த், சொன்னால் கேளு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆனந்த் பார்த்தீங்கன்னா ரியாவை கட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக போலீஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க. அதை பார்த்து ரியா வந்துட்டு, இது எல்லாமே உன்னோட வேலை தானா, ஆனால் இதெல்லாம் நீ பண்ண மாட்டியே, உனக்கு பின்னாடி வேறு யாருன்னா இருக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நினச்சேன், இது எல்லாமே உன்னோட வேலையாக
தான் இருக்கும்ட்டு எதுக்காக என்னை ஆனந்தோட சேர்ந்து வாழ விடாத மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், அடுத்தவனோட புருஷனை அடைய நினைக்கிறதே தப்பு, இதில் வந்துட்டு நீ சேர்ந்து வாழணும்னு நான் பிரிச்சுட்டேன்னு வந்து கேட்குறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போது ரியா வந்துட்டு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அவ்வளோதான் நினச்சிக்காத, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ரியாவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க.